ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு quadratic ஃபார்மை canonical ஃபார்முக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம 6 ஸ்டெப்ஸாக செய்யலாம். ஸ்டெப் 1ல் என்ன செய்வோம்னா, மேட்ரிக்ஸ் ஆஃப் தி quadratic ஃபார்ம் ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். தென் ஸ்டெப் 2ல் என்ன செய்வோம்னா, அந்த மேட்ரிக்ஸ் ஏவோட ஐஜன் வேல்யூஸை கண்டுபிடிப்போம். தென் ஸ்டெப் 3ல் என்ன செய்வோம்னா, அந்த மேட்ரிக்ஸ் ஏயோட ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிப்போம். தென் ஸ்டெப் 4ல் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் n வேல்யூவை கண்டுபிடிப்போம். தென் ஸ்டெப் 5ல் டயகோனல் மேட்ரிக்ஸ் டியோட வேல்யூவை கண்டுபிடிப்போம், வேர் டி இஸ் ஈக்குவல் டு n டிரான்ஸ்போஸ் ஏ இன்டு n. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேபிட்டல் டி வேல்யூவை கண்டுபிடிப்போம். தென் ஸ்டெப் 6ல் நம்ம கனானிக்கல் ஃபார்மை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் கனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா y transpose d into y, where y value is equal to y1, y2, y3. நம்ம இந்த 6 ஸ்டெப்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மை கனானிக்கல் ஃபார்முக்கு ஈஸியாக மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ரெடியூஸ் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் 6x² plus 3y² plus 3z² minus 4xy minus 2yz plus 4zx into canonical form by an orthogonal transformation. First நம்ம இந்த quadratic form யூஸ் பண்ணி matrix of the quadratic form எழுத போகிறோம். matrix of the quadratic formக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இங்கே 3 வேரியபிள்ஸ் இருக்குது. எதெல்லாம்னா x, y, z. ஸோ எக்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வேரியபிள்னு வச்சுப்போம், y செகண்ட், z வந்து தேர்ட். 3 வேரியபிள் இருக்கிறதுனால நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஏ ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கும். இதில் உள்ள இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வரும்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் z ஸ்கொயர். தென் ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். தட் இஸ் 1/2 இன்டூ இது ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டும் அண்ட் செகண்ட் வேரியபிள் அதை ரெண்டும் எழுதணும். தட் இஸ் x இன்டூ y. தட் இஸ் 1/2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இன்டூ y. அண்டு இந்த எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள தேர்ட் காலம் எலிமெண்ட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் எக்ஸும் தேர்ட் வேரியபிள் இசட்டையும் எழுதணும். அண்ட் இங்கே என்ன வேல்யூ வருதோ அதே வேல்யூ தான் இங்கே இருக்கும். இது செகண்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட். தட் இஸ் செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வேரியபிள் இங்கே எழுதணும். செகண்ட் வேரியபிள் y, ஃபர்ஸ்ட் வேரியபிள் எக்ஸ். ஸோ இதில் வர நேரம் நமக்கு 1/2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yx வரும். பட் விச் இஸ் நத்திங் பட் 1/2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் y, because xyனாலும் yxனாலும் சேம் தான். அண்ட் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தட் இஸ் 1/2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xz அதே தான் இங்கே வரும். பட் இங்கே வர நேரம் நம்ம என்ன எழுதுவோம், தேர்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் தான் இது. ஸோ இங்கே வர நேரம் இதை நம்ம zxன்னு எழுதுவோம். பட் zxனாலும் xzனாலும் சேம் தான். அதே போல் இந்த எலிமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய 1/2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yz அதே வேல்யூ தான் இங்கேயும் வரும். பட் இது நமக்கு தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் காலம் எலிமெண்ட். ஸோ தேர்டுனா இசட்னு சொல்லுவோம் வேரியபிள், செகண்ட் வேரியபிள் ஒய். ஸோ நம்ம இந்த லீடிங் டயகோனல் எலிமெண்ட் தட் இஸ் மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் x² y² z² கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம். நெக்ஸ்ட் அந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் உள்ள வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அதே வேல்யூ தான் இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ்க்கு கீழே உள்ள இந்த எலிமெண்ட்ஸ் இங்கேயும் வரும். அண்ட் இங்கே x² y² z² இதோட கோஎஃபிஷியன்ட் 6 3 3. ஸோ அதுதான் டயகோனல் எலிமெண்ட்ஸாக இருக்குது. அண்ட் இந்த வேல்யூ எழுதுறதுக்கு என்ன செய்வோம்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy அதை 2ஆல் டிவைட் பண்ணி எழுதுவோம். இங்கே xy டேர்ம் இங்கே இருக்குது, அதுக்கு கோஎஃபிஷியன்ட் -4. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் -2 வரும். ஸோ இங்கே நமக்கு -2 வரும். அதே -2 தான் இங்கேயும் போடுறோம். நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் கண்டுபிடிக்க என்ன செய்வோம், 1/2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xz ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இங்கே xz டேர்ம் இங்கே இருக்குது. xzனாலும் zxனாலும் சேம் தான், அதோட கோஎஃபிஷியன்ட் 4. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 2 வரும். ஸோ இந்த எலிமெண்ட் 2. ஸோ அதே 2 தான் இங்கேயும் போடணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளேஸில் உள்ள வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் 1/2 இன்டூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yz இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே yz டேர்ம் இங்கே இருக்குது, அதுக்கு கோஎஃபிஷியன்ட் -2. ஸோ -2 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு -1 வரும். ஸோ இந்த எலிமெண்ட் நமக்கு இங்கே -1 சேம் வேல்யூ தான் இங்கேயும் வரும். ஸோ இப்போ நம்ம ஏங்கிற அந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் ஏயோட ஐஜன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது அஸ் யூஷுவல் ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா, ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோம்.
ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னென்னா டிட்டர்மினன்ட் A minus lambda I equal to 0. இந்த ஈக்குவேஷனில் A மேட்ரிக்ஸ் அண்ட் I மேட்ரிக்ஸ் ரெண்டையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷனில் லாம்டாவில் கிடைக்கும். அண்ட் இங்கே ஏங்கிறது 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ I அப்படிங்கிற அந்த யூனிட் மேட்ரிக்ஸை நம்ம 3/3 யூனிட் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். தட் இஸ் 1 0 0 0 1 0 0 0 1 எல்லாம் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுனா இந்த ஃபார்மில் நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் ஒரு லாம்டா கியூ டேர்ம் இருக்கும், லாம்டா ஸ்கொயர் டேர்ம், அப்புறம் லாம்டா டேர்ம், தென் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதில் நமக்கு S1 S2 S3க்கு செப்பரேட் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இந்த கியூபிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் S1 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா சம் ஆஃப் மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ். இங்கே மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ்னால் இந்த 3 நம்பரும் தான் வரும். தட் இஸ் 6 + 3 + 3 3 நம்பரையும் ஆட் பண்ணால் நமக்கு 12 வரும். நெக்ஸ்ட் S2 கண்டுபிடிக்க போகிறோம். S2க்கு ஃபார்முலா சம் ஆஃப் தி மைனஸ் ஆஃப் தி மெயின் டயகோனல் எலிமெண்ட். தட் இஸ் இங்குள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸோட மைனார் கண்டுபிடிச்சி சம் பண்ணணும். இங்குள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் எதெல்லாம்னா இந்த 6 3 அண்ட் இந்த 3. ஸோ ஃபஸ்ட்டு 6ஓட மைனாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் காலத்தையும் விட்டுறணும் அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங் ரோவையும் விட்டுறணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்ம இந்த 3ஓட மைனஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள காலத்தை விட்டுறணும் அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ரோவையும் விட்டுறணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2/2 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எழுதணும். தட் இஸ் 2/2 மேட்ரிக்ஸ் ரிமைனிங் என்ன இருக்குன்னா 6 2 2 3ன்னு இருக்கும். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை அடுத்தது எழுதணும். தென் ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்ம இந்த 3ஓட மைனார் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள காலம் அண்ட் ரோவை விட்டுறணும். ரிமைனிங் நமக்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது. 6 -2 -2 3. அதுக்கு டிட்டர்மினன்ட்டை அடுத்ததாக கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு S2க்கு வேல்யூ கிடச்சிடும். இங்கே நமக்கு S2ஓட வேல்யூ 36. அடுத்ததாக S3க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். S3 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இந்த டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டினரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினண்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோக்கு லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படி செய்தால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா ஆர்டினரி மெத்தடில் கூட நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறப்ப S3க்கு வேல்யூ 32 வரும். இப்போ நம்ம S1 S2 S3 3 வேல்யூவையும் கொண்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் lambda cube -12 lambda square + 36 lambda -32 = 0. இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுனா லாம்டாவுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். இந்த லாம்டாங்கிறது தான் ஐஜன் வேல்யூ. அண்ட் இந்த 3 வேல்யூவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஆர்டினரி மெத்தட்னால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற அந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். அண்ட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்த்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஸோ அப்படி நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறப்ப லாம்டாவுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும், 8 2 and 2. இதில் 2வது அண்ட் 3வது வேல்யூ ரெண்டுமே ரிப்பீட்டடாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டெப் 3க்கு போகிறோம். ஸ்டெப் 3ல் நம்ம ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்போம். அண்ட் நம்ம ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் போதும் நமக்கு ஐஜன் வெக்டார் கிடச்சிரும். தட் இஸ் A minus lambda I the whole into x equal to 0. அண்ட் இதில் நம்ம A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ், I அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸுக்கு மேட்ரிக்ஸ் எல்லாம் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். A ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், அந்த மேட்ரிக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் A 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ I அப்படிங்கிறது ஒரு 3/3 யூனிட் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். A மேட்ரிக்ஸ் 3/3 இருக்கிறதுனால கேபிட்டல் எக்ஸுக்கு வேல்யூ நம்ம x1 x2 x3ன்னு எடுத்துக்கணும். 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் x1 அண்ட் x2 மட்டும் எடுத்துட்டா போதும். அண்ட் ஈக்குவல் டு ரைட் சைடில் அந்த 0வையும் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கிறோம். பிகாஸ் லெஃப்ட் சைடை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஒரு 3/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். தட் இஸ் 3 ரோ ஒரு காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ ரைட் சைட்லேயும் 3/1 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே அவுட் சைடில் இருக்கிற இந்த லாம்டாவை அப்படி உள்ளாடி கொண்டு இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ணுனா நமக்கு என்ன ஆகும்னா இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு லாம்டாவாக மாறிடும். ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் அப்படி சேம் 0வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருந்து இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்தால் போதும்னா
கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மைனஸ் பண்ணால் போதும். தட் இஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 6 மைனஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாம்டா, அதை நம்ம இங்கே எழுதிக்கணும். தென் இங்குள்ள செகண்ட் எலிமெண்ட் -2, இங்குள்ள செகண்ட் எலிமெண்ட் 0. ஸோ -2 -0னா -2. இதே போல் எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம கண்டுபிடிச்சு எழுதிடலாம். தென் இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் x1 x2 x3 ஈக்குவல் டு 0 0 0. இதில் நம்ம இப்போ லாம்டாவோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் லாம்டாக்கு மொதல் வேல்யூ எடுக்க போகிறோம். லாம்டாக்கு மொதல் வேல்யூ 8. சப்ஸ்டியூட் லாம்டா ஈக்குவல் டு 8 இன் இக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இக்குவேஷன் நம்பர் 2ல் இந்த லாம்டா இருக்கிற பிளேஸில் எல்லாம் 8 அப்படின்னு கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த இக்குவேஷன் நமக்கு எப்படி மாறிடும்னா 6 minus 8, தட் இஸ் -2 -2 2. அடுத்து -2 3 minus 8னா -5, then -1, then 2 -1 3 minus 8னா -5. that is இந்த மேட்ரிக்ஸ் வரும். then into x1 x2 x3 equal to 0 0 0. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி ரைட் சைடில் உள்ள மேட்ரிக்ஸ் கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 2 மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ண என்ன செய்வோம்னா ஃபர்ஸ்ட் ரோ கூடல இங்குள்ள ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ இங்குள்ள முதல் உள்ள எலிமெண்ட் -2 இன்ட்டு இங்கே உள்ள x1, that is -2 x1, then second element -2 into x2, then plus 2 into x3, then equal to right side உள்ள முதல் எலிமெண்ட் 0. இப்போ நம்ம இந்த செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் கூட ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு -2 into x1, -5 into x2, -1 into x3 equal to 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இங்கே உள்ள தேர்ட் ரோ கூடால இங்கே உள்ள காலத்தை ப்ராடக்ட் பண்ணி ரைட் சைடில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் கூட ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு 2x1, then -1 x2, then -5 x3 equal to 0 அப்படின்ட்டு இந்த இக்குவேஷனும் கிடைக்கும். இங்கே நமக்கு 3 இக்குவேஷன் இருக்குது. அண்ட் 3 இக்குவேஷனுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 இக்குவேஷன்லேருந்து ஏதாவது 2 இக்குவேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது 2 இக்குவேஷன் சிமிலராக இருந்தது அப்படின்னா அந்த சிமிலராக இருக்கக்கூடிய 2 இக்குவேஷனை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற 2 இக்குவேஷனை தான் நம்ம ஐஜன் வெக்டார் கால்குலேஷனுக்கு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இதில் உள்ள x1 x2 x3க்கு கோஎஃபிஷியன்ட்டை வரிசையாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள x1 x2 x3க்கு கோஎஃபிஷியன்ட் -2 -2 2. அகெயின் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோஎஃபிஷியன்ட்டை இங்கே எழுதிக்கணும். தென் செகண்ட் ஆட்டு இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு x1 x2 x3க்கு கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறோம். ஸோ நமக்கு -2 -5 -1 வரும். அகெயின் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோஎஃபிஷியன்ட்டை இங்கே எழுதிக்கணும். ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி x1 x2 x3க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம x1க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம இங்கே என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள எலிமெண்ட்டை விட்டுட்டு அடுத்த 2 காலம் எலிமெண்ட்டை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். தட் இஸ் இந்த -2 கூட இந்த -1 ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். தென் மைனஸ் இந்த 2 அண்ட் -5 ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் x2க்கு வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா x2 டிவைடட் பை அடுத்த 2 காலம் எலிமெண்ட்ஸையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் 2 into -2 அதை இங்கே எழுதணும். தென் மைனஸ் ஆஃப் திஸ் -2 into this -1 ரெண்டே ப்ராடக்ட் பண்ணுறப்ப இந்த எலிமெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் x3க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் x3க்கு வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா லாஸ்ட் 2 காலம் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ -2 into -5 10 வரும். தென் மைனஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதலாம். ஸோ -2 into -2னா +4 வரும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம டினாமினேட்டர்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் 12 வரும், செகண்ட் டினாமினேட்டர் -6, தேர்ட் டினாமினேட்டர் 6. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 6 காமனாக இருக்குது. ஸோ இந்த டினாமினேட்டர் ஃபுல்லையும் 6ஆல் டிவைட் பண்ணுனா இங்கே நமக்கு ரிமைனிங் 2 இருக்கும், இங்கே -1 இருக்கும், இங்கே +1 இருக்கும். தட் இஸ் x1 by 2 ஈக்குவல் டு x2 by -1 ஈக்குவல் டு x3 by 1. ஸோ இதுதான் x1க்கு வேல்யூ, இது x2க்கு வேல்யூ, இது x3க்கு வேல்யூ. ஸோ தி கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் இஸ் 2 -1 1. அதை நம்ம கேபிட்டல் x1 அப்படின்னு வச்சுப்போம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டாரை நம்ம கேபிட்டல் x1 அப்படி நம்ம அசியூம் பண்ணி வச்சுப்போம். Now find the second and third eigenvectors. ஸோ இந்த செகண்ட் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஐஜன் வேல்யூவை யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட செகண்டாக உள்ள ஐஜன் வேல்யூ வந்து 2 தான். ஸோ இப்போ நம்ம லாம்டாவுக்கு 2 அப்படின்னு ஈக்குவேஷன் நம்பர் 2ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் இந்த லாம்டா இருக்கிற பிளேஸ்லலாம் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ரெடியூஸ் ஆகிரோன்னா 6 - 2 தட் இஸ் 4 - 2 2, தென் -2
here 1 minus 1 2 minus 1 1. Then இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே தான் இருக்கும் and right side மேட்ரிக்ஸும் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிக்கலாம். தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோ கூட இங்கே உள்ள இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு இந்த 0 போடணும். தென் செகண்ட் ரோ கூட இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணி ரைட் சைடில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் கூட ஈக்குவேட் பண்ணணும். தென் தேர்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி ரைட் சைடில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் கூட ஈக்குவேட் பண்ணணும். அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன செய்தோமோ அதே போல் ரிப்பீட் பண்ணுறப்ப நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் இந்த 3 ஈக்குவேஷனாக நமக்கு கிடைக்கும். அண்ட் இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 2 காமனாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 into x1 minus x2 plus x3 equal to 0ன்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் சிமிலர் டு செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன். இந்த செகண்டில் ஒரு மைனஸால் டிவைட் பண்ணால் நமக்கு இது எப்படி மாறிடும்னா 2x1 minus x2 plus x3 equal to 0ன்னு கிடைக்கும். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனும் அதே போல் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த செகண்ட் கேஸில் நமக்கு 3 ஈக்குவேஷனும் சிமிலராக இருக்குது. லாம்டா ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற அந்த ஐஜன் வேல்யூ நமக்கு 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ அந்த லாம்டா ஈக்குவல் டு 2க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறப்ப நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன் கூட சேமாக இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம 2 ஐஜன் வெக்டாரையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த 3 ஈக்குவேஷனும் சேமாக தான் இருக்குது. தட் இஸ் 2x1 minus x2 plus x3 equal to 0. இதில் இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு x1க்கு 0 அப்படின்னு நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ஐஜன் வெக்டார் கிடைக்கும். தட் இஸ் இங்கே x1க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மைனஸ் x2 ரைட் சைடில் எடுத்தால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். தட் இஸ் x3 equal to x2ன்னு கிடைக்கும். அண்ட் இதுக்கு டினாமினேட்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம 1ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு டினாமினேட்டரும் 1 தான், ரைட் சைடில் உள்ள டினாமினேட்டரும் 1 தான். ஸோ இங்கே நமக்கு x3க்கு வேல்யூ 1, x2ஓட வேல்யூவும் 1. ஆல்ரெடி நம்ம x1க்கு 0ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டார் என்ன வரும்னா 0 1 1. இது ஸ்மால் x1ஓட வேல்யூ, இது x2க்கு வேல்யூ, இது x3க்கு வேல்யூ. ஸோ செகண்ட் ஐஜன் வெக்டாரை நம்ம கேபிட்டல் x2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ 0 1 1. இப்போ தேர்ட் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஒரு மேட்ரிக்ஸ் நான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துட்டு அந்த ஐஜன் வேல்யூ ரிப்பீட்டடாக இருந்துக்கிட்டு அண்ட் ஆல்சோ இந்த 3 ஈக்குவேஷனும் சேமாக இருந்தது அப்படின்னா அடுத்ததாக உள்ள ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்க நம்ம யூஸ்வலாக என்ன செய்வோம்னா x2க்கு அடுத்ததாக 0 போட்டுட்டு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிப்போம். பட் இங்கே நம்ம அப்படி செய்யக்கூடாது. பிகாஸ் தி மேட்ரிக்ஸ் A இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இங்கே இந்த டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய இதே 3 வேல்யூ தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் ஏக்கு வேல்யூவும் ஏ டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஐஜன் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர்த்தோகனல் டு ஈச் அதராக இருக்கும். தட் மீன்ஸ் சப்போஸ் x1 and x2 and x3 இப்படி 3 ஐஜன் வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பேரும் ஆர்த்தோகனலாக இருக்கும். தட் இஸ் x1 x2 எடுத்துக்கிட்டால் அந்த ரெண்டும் ஆர்த்தோகனலாக இருக்கும். அண்ட் x2வும் x3யும் ஆர்த்தோகனலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ x1ம் x3யும் ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம 3வது ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி x1 x2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ புதுசாக கண்டுபிடிக்க போகக்கூடிய அந்த கேபிட்டல் x3க்கு வேல்யூ கேபிட்டல் x1 அண்ட் கேபிட்டல் x2க்கு ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ ஆர்த்தோகனலுக்கு கண்டிஷன் என்னன்னா சப்போஸ் x1 அண்ட் x3 ஆர் ஆர்த்தோகனல் அப்படின்னா x1 டிரான்ஸ்போஸ் இன்டு x3 இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப 0 வரணும். அண்ட் சப்போஸ் x2 அண்ட் x3 ரெண்டும் ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னா x2 டிரான்ஸ்போஸ் இன்டு x3க்கு வேல்யூவும் 0 வரணும். தட் மீன்ஸ் சப்போஸ் 2 ஐஜன் வெக்டார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க 0 1 0 1 0 1. ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸும் ஆர்த்தோகனலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ண நம்ம என்ன செய்தால் போதும்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணால் 0 வரணும். தட் இஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ராடக்ட் பண்ணி ப்ளஸ் இங்குள்ள செகண்ட் எலிமெண்ட் இன்ட்டு இங்குள்ள செகண்ட் எலிமெண்ட் ப்ளஸ் இங்குள்ள தேர்ட் எலிமெண்ட் இன்ட்டு இங்கே உள்ள தேர்ட் எலிமெண்ட் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் 0 வந்தது அப்படின்னா அதை நம்ம ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஆர்த்தோகனலாக இருக்கிறது போல தான் நம்ம 3வது ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிக்கணும். ஸோ 3வது ஐஜன் வெக்டார் வந்து நம்ம x3ன்னு எடுத்துப்போம். அண்ட் அதோட வேல்யூவை LMN அப்படின்னு நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்க போகிறோம். இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம யூஸ் பண்ணி LMNக்கு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 4th and 5th ஈக்குவேஷனில் x3 இருக்கிற பிளேஸில் எல்லாம் நம்ம LMNன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம x1
x2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே x1 இருக்கிற பிளேஸில் அந்த ஃபஸ்ட் ஐஜன் வெக்டார் x1க்கு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே x1ஓட வேல்யூ 2 -1 1. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் மாறி வரும், இப்படி வரும் 2 -1 1 இப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் x1 டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ. இங்கே இருக்குது 2 -1 1. நெக்ஸ்ட் இன்டு இது x3க்கு வேல்யூ. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் x3ஐ LMN அசியூம் பண்ணியிருக்கிறோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், ஈக்குவல் டு 0. சிமிலர்லி இது x2 டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ. கேபிட்டல் x2க்கு வேல்யூ 0 1 1, தட் இஸ் காலம் மேட்ரிக்ஸ். அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப இப்படி ரோ மேட்ரிக்ஸாக மாறிடும் 0 1 1. தென் இன்டு இது வந்து x3க்கு வேல்யூ, அது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது x3, தென் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இந்த ரோ வேல்யூவை இந்த காலம் எலிமெண்ட்டு கூட ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். தட் இஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்ட்டு இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ 2l கிடைக்கும். தென் இங்கே -1 இன்ட்டு இங்கே m, ஸோ -m, தென் +1 இன்ட்டு n, தட் இஸ் +n, ஈக்குவல் டு த ரைட் சைட் வேல்யூ 0. சிமிலர்லி இந்த செகண்ட் இக்குவேஷனையும் அதே போல் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு இந்த இக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நம்மளோட எய்ம் வந்து கேபிட்டல் x3க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான். தட் இஸ் டு ஃபைண்ட் LMN. LMNக்கு வேல்யூவை இந்த ரெண்டு இக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அகெயின் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த ஃபஸ்ட் இக்குவேஷனில் உள்ள LMNக்கு கோஎஃபிஷியன்ட் அப்படி எழுதியிருக்கிறோம். தட் இஸ் 2 -1 1. தென் அகெயின் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 2 and -1 அகெயின் எழுதுகிறோம். சிமிலர்லி இந்த செகண்ட் இக்குவேஷனில் LMNக்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே எழுதியிருக்கிறோம் 0 1 1. அகெயின் ஃபர்ஸ்ட் 2 கோஎஃபிஷியன்ட்டை இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட்டு காலத்தை விட்டுறணும். நெக்ஸ்ட்டு 2 காலம் வேல்யூஸ் எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் -1 into 1, அதை ஃபஸ்ட்டு எழுதணும். தென் மைனஸ் ஆஃப் திஸ் 1 into this 1, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதணும். தென் ஈக்குவல் டு m டிவைடட் பை, அடுத்தது mக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அடுத்த ரெண்டு காலம் வேல்யூஸ் யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். தட் இஸ் 1 into 0 இங்கே எழுதிக்கணும். தென் மைனஸ் ஆஃப் 2 into 1, that is 2. Then equal to next nக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் n டிவைடட் பை, இப்போ நம்ம அடுத்த ரெண்டு காலம் வேல்யூஸில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். தட் இஸ் 2 into 1 2. தென் மைனஸ் ஆஃப் இந்த ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணி அடுத்தது எழுதணும். தட் இஸ் -1 into 0 இந்த வேல்யூ. ஸோ இதில் இருந்து நமக்கு l/-2 m/-2 n/2ன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே -2 காமனாக இருக்கிறதுனால எல்லா டினாமினேட்டரையும் -2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் நமக்கு 1 வரும். தென் செகண்ட் டினாமினேட்டரில் -2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். தேர்ட் டினாமினேட்டரை -2ஆல் டிவைட் பண்ணால் -1ன்னு கிடைக்கும். ஸோ l வேல்யூ 1, m வேல்யூ 1, n வேல்யூ -1. ஸோ இதுதான் கேபிட்டல் x3க்கு வேல்யூ. ஸோ ஆல்ரெடி கேபிட்டல் x1 கண்டுபிடிச்சிருக்கிறோம் அண்ட் x2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அண்ட் இங்கே நமக்கு x3க்கு வேல்யூ 1 1 -1. ஸோ 3 ஐஜன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் 4க்கு போக போகிறோம். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னாக்கா quadratic ஃபார்ம்லேருந்து canonical ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ canonical ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கேபிட்டல் D, தட் இஸ் டயகோனல் மேட்ரிக்ஸுக்கு வேல்யூ வேணும். அண்ட் டயகோனல் மேட்ரிக்ஸ் D ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு கேபிட்டல் Nக்கு வேல்யூ வேணும். கேபிட்டல் Nன்னா நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ். ஸோ நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஐஜன் வெக்டர்ஸ் வேல்யூஸ் எல்லாம் வேணும். இப்போ நம்ம ஐஜன் வெக்டர்ஸ் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்ம் நார்மலைஸ்டு மாடல் மேட்ரிக்ஸ் N. ஸோ இந்த N ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதில் நமக்கு வந்து 3 காலம் வேல்யூஸ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்டு காலம். இந்த ஃபஸ்ட்டு காலம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டாரை யூஸ் பண்ணணும். தட் இஸ் கேபிட்டல் X1 யூஸ் பண்ணணும். இதில் நமக்கு ஒரு காலம் இருக்குது. ஸோ இதில் இருந்து தான் அங்கே உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் திஸ் 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் இங்குள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஸ்கொயர், தட் இஸ் 2 ஸ்கொயர்னா 4 வரும், ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட்டுக்கு ஸ்கொயர். செகண்ட் எலிமெண்ட் -1 இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் +1 மாறிடும், ப்ளஸ் தேர்ட் எலிமெண்ட்டுக்கு ஸ்கொயர், தட் இஸ் 1 ஸ்கொயர்னா 1 தான். தட் இஸ் 2 பை ரூட் ஆஃப் 6ன்னு கிடைக்கும் முதல் எலிமெண்ட். தென் இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1. ஸோ இங்கே நம்ம அடுத்தது எலிமெண்ட்டை நம்ம எப்படி எழுதிக்கணும்னா -1 பை ரூட் 6. அண்ட் இங்கே உள்ள மூணாவது எலிமெண்ட் 1. ஸோ 1 பை ரூட் 6. இந்த டினாமினேட்டர்ஸ் சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த நியூமரேட்டர் வேல்யூ அதில் இருக்கிறது அதே போட்டுக்கணும். அண்ட் டினாமினேட்டருக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்ச ரூட் ஆஃப்
first element square plus second element square plus third element square. So இதுதான் first column elementா இருக்கும். That is n-ல உள்ள first column elements. இப்போ நம்ம n-ல உள்ள second column elements கண்டுபிடிக்கிறதுக்கு second eigenvectors-ஐ யூஸ் பண்ணிக்கணும். That is capital X2-ஐ யூஸ் பண்ண போறோம். So இதில் இருந்து capital N-ஓட second column-த்தை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இங்குள்ள first element-ஐ numerator-ல போட்டுட்டு divided by root of இங்க உள்ள மூணு எலிமெண்ட்டுக்கு ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணணும். That is 0 square plus 1 square plus 1 square. So 1 plus 1 ன்னு கிடைக்கும். That is 0 by root 2. அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 0 by root 2னா root 2னா 0 தான் கிடைக்கும். அடுத்தது இங்க உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 இருக்குது. So 1 divided by root of the same number. அடுத்தது இங்க மூணாவது நம்பர் வந்து 1. So 1 divided by root of the same number. So நமக்கு 0 1 by root 2 1 by root 2 அப்படி கிடைக்கும். இதுதான் செகண்ட் காலம் எலிமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் காலம் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இந்த தேர்ட் காலம் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தேர்ட் ஐஜன் வெக்டார் யூஸ் பண்ணணும். இங்க தேர்ட் ஐஜன் வெக்டார் வந்து x3. இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்க உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. So 1 divided by root of இந்த மூணு எலிமெண்டோட ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணணும். That is 1 square plus 1 square plus minus 1 the whole square. So நமக்கு 1 plus 1 plus minus 1 the whole square value again 1 தான். So நமக்கு 1 by root 3 ன்னு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா வரும். இந்த செகண்ட் எலிமெண்ட் 1. So செகண்ட் டேர்ம் நமக்கு என்ன வரும்னா 1 divided by root of the same denominator and இங்க தேர்ட் எலிமெண்ட் minus 1. So அடுத்த நம்பர் நமக்கு என்ன வரும்னா minus 1 by root of 3 ன்னு வரும். So நமக்கு n-ல உள்ள லாஸ்ட் காலம் வந்து இப்படி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5க்கு போக போறோம். ஸ்டெப் 5ல நம்ம டயகோனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். டயகோனல் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா n டிரான்ஸ்போஸ் into a into n. ஆல்ரெடி n மேட்ரிக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஜஸ்ட் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நமக்கு n டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த n மேட்ரிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ வந்து n டிரான்ஸ்போஸில் ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கும். தென் n-ல உள்ள செகண்ட் ரோ வந்து n டிரான்ஸ்போஸில் செகண்ட் காலமாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த n மேட்ரிக்ஸில் உள்ள தேர்ட் ரோ வேல்யூ வந்து இங்கே n டிரான்ஸ்போஸில் உள்ள தேர்ட் காலம் எலிமெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ். தென் இன்ட்டு மேட்ரிக்ஸ் n. மேட்ரிக்ஸ் n ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது இந்த மேட்ரிக்ஸ். ஸோ மூணு மேட்ரிக்ஸையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுங்க. அப்படி டைம் இல்லைன்னா ஜஸ்ட் டயகோனல் மேட்ரிக்ஸ் அப்படி ஈஸியாக எழுதிடலாம். பிகாஸ் நீங்கள் இந்த மூணு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு ஒரு டயகோனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். டி அப்படின்னா டயகோனல் மேட்ரிக்ஸ். டயகோனல் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் இந்த டயகோனலில் மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கும், ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் 0வாக இருக்கும். அண்ட் இந்த டயகோனல் எலிமெண்ட்ஸ் வந்து ஐஜன் வேல்யூஸாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூவை 8ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஐஜன் வேல்யூஸை 2 2ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டயகோனல் எலிமெண்ட்டில் இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த 8ஆக இருக்கும். அடுத்து வரக்கூடியதெல்லாம் 2 2ஆக இருக்கும். நம்ம அங்கே 8க்கு ஐஜன் வெக்டாரை தான் கேபிட்டல் X1ன்னு வச்சுருந்தோம். 2ஓட ஐஜன் வெக்டார்ஸை X2 X3ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ சேம் ஆர்டரில் தான் இங்கே நமக்கு கேபிட்டல் Dக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அதில் வரக்கூடிய ஆன்சரை கொண்டு இந்த தேர்ட் மேட்ரிக்ஸை கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கனானிக்கல் ஃபார்ம் எழுதிடலாம். கனானிக்கல் ஃபார்ம் எழுதுறதுக்கு என்ன ஃபார்முலானா y டிரான்ஸ்போஸ் இன்ட்டு டி இன்ட்டு ஒய். கேபிட்டல் டிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூ. அண்ட் கேபிட்டல் ஒய் அப்படின்னா y1 y2 y3 தட் இஸ் காலம் மேட்ரிக்ஸ். y டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுவோம்னா இந்த காலம் மேட்ரிக்ஸை அப்படி ரோ மேட்ரிக்ஸாக எழுதுவோம் y1 y2 y3. ஸோ ஜஸ்ட் இந்த மூணு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் 8. ஸோ 8 இன்ட்டு இங்கே ஒரு y1 இருக்குது, இங்கே ஒரு y1 இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் y1 ஸ்கொயர் வரும். தென் ப்ளஸ் இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. ஸோ அந்த 2 கூடால இங்கே உள்ள y2 அண்ட் இங்கே உள்ள y2 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் y2 ஸ்கொயர் வரும். தென் தேர்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் இங்கே 2. ஸோ அகெயின் அடுத்தது ப்ளஸ் 2 போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய y3 அண்ட் இங்கே ஒரு y3 இருக்குது. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் y3 ஸ்கொயர் வரும். ஸோ திஸ் இஸ் தி கனானிக்கல் ஃபார்ம். கொஸ்டினில் கனானிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்க அப்படி சொன்னால் நீங்கள் ஐஜன் வேல்யூ கண்டுபிடிச்சதுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கனானிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு. தட் இஸ் ஜஸ்ட் இந்த கனானிக்கல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ இன்ட்டு y1 ஸ்கொயர் ப்ளஸ் செகண்ட் ஐஜன் வேல்யூ இன்ட்டு y2 ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட் ஐஜன் வேல்யூ இன்ட்டு y3 ஸ்கொயர். இந்த ஃபார்மில் தான் உங்களுக்கு ஃபைனலாக கனானிக்கல் ஃபார்ம் கிடைக்கும்.